சார் வணக்கம். ஃபோட்டோகிராஃபர் வாங்க. கொட்டேஷன் பார்த்தேன். ஓகே சார். குரூப் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு ஆளுக்கு 30 ரூபா போட்டு வச்சிருக்கீங்க. இது சார் வெளியோட கம்மியாக தான் சார் சார்ஜ் பண்ணுறேன். படிக்கிறவங்கெல்லாம் வசதி இல்லாதவங்க பேசாமல் 20 ரூபா போட்டுக்குங்க. சரிங்களா? ரொம்ப கம்மியாக இருக்குது. சும்மா பண்ணுங்க, நம்ம ஸ்கூல் தான். சரிங்க சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஸ்கூலில் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு எத்தனை நாள் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் யூஸ் பண்ணால் மற்ற பசங்களாம் பார்த்து ஃபாலோ பண்ண மாட்டாங்களா? தயவுசெய்து இப்படி பண்ணாதீங்க. சரி சரி. நாளைக்கு குரூப் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நம்ம ஃபோட்டோகிராஃபரில் வர சொல்லியிருக்கேன். ஓகே சார். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அனௌன்ஸ் பண்ணி ஆளுக்கு 30 ரூபான்னு வசூல் பண்ணி நாளைக்கு எங்கிட்ட கொடுக்குறீங்க. சரியா? ஃபோட்டோகிராஃபருக்கு கொடுக்கணும் இல்லை, காலையில் 10 மணிக்கு மறந்துடாதீங்க. சரிங்க வாங்க. குட் மார்னிங் சார். நாளைக்கு குரூப் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ஃபோட்டோகிராஃபர் வர சொல்லியிருக்கோம். ஓகே சார். பர் ஸ்டூடெண்ட்டுக்கு 40 ருபீஸ் கலெக்ஷன் பண்ணணும். 40 ருபீஸா சார்? ஆமாம். காலையில் 9:30க்குள்ளார என்கிட்ட வந்து கொடுங்க. சரி சார். லேட் பண்ணிடாதீங்க. இல்லை சார். ஸ்டூடெண்ட்ஸ், நாளைக்கு குரூப் ஃபோட்டோ எடுக்க போகிறோம். அப்போ எல்லாரும் வீட்டில் இருந்து 50 ரூபா வாங்கிட்டு வந்துட்டு நாளைக்கு 9 மணிக்குள்ளே என்கிட்ட வந்து கொடுத்துடணும். ஓகே? என்னடி? எங்க ஸ்கூல்ல குரூப் போட்டோ எடுக்க 100 ருபீஸ் கேட்டாங்க. அப்பா கிட்ட வாங்கி தரையா? குரூப் ஃபோட்டோவா? காலையில் வாங்கி தரேன். என்னங்க, பாப்பாவுக்கு ஸ்கூலில் குரூப் ஃபோட்டோ எடுக்கிறாங்களாமா? 200 ரூபா கொடுங்க. என்னது 200 ரூபாவா? படிக்கிறவங்கெல்லாம் வசதி இல்லாதவங்க பேசாமல் 20 ரூபா போட்டுக்குங்க. சரிங்களா? சத்தியம் தவறாத உத்தமன் போலவே நடிக்கிறார். சமயம் பார்த்து பல வகையிலும் கொள்ளை அடிக்கிறார். டவுன்லோட்